அதாவது சென்னையில் எந்த அளவுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டியோ அதே மாதிரி பாம்பேயில் வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் ஸ்கேர்சிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் அன்றைக்கி ஒரு லாஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து நைட் ட்ரைவ் வெளியே போயிருந்தோம். அப்போ இது வந்து எங்கன்னா இந்தியா கேட் பக்கத்தில் ரொம்ப இந்தியா கேட் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இருக்கும். அதில் வந்து தாஜ் ஹோட்டலுமே ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் பில்டிங். அதே வரிசையிலேயே பார்த்திங்கன்னா இந்த கடையை பார்த்தோம். இது வந்து நம்ம ஒரு பெட்டி கடை. இங்கே வந்து இதை வந்து நான் பெட்டி கடைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கபோர்டு கடை தான். ஜஸ்ட் ஒரு கபோர்டு. இவருக்கு மழை எதுவும் பட்டா இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வெளியே விரித்து வச்சுருக்கிறாரு. இவர் ஜஸ்ட் அதில் வெளியே ஸ்டூலை போட்டு உட்காந்துருக்கிறாரு. இது ஒரு கடை. இந்த கடையில் எப்படியும் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன கடையை நான் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். இது அநேகமாக வந்து இந்தியாவிலேயே இதுதான் சின்ன பெட்டி கடையாக, இல்லை இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலேயே கூட இதுதான் சின்ன பெட்டி கடையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இங்கே பற்றாக்குறை. என்னன்னுலாம் தெரியாது, பட் இங்கே வந்து ஸ்பேஸ் ரொம்பவே பற்றாக்குறை. இருக்கிற வீட்டில் இருந்து கார் பார்க்கிங் எல்லாத்துலேயுமே பற்றாக்குறை.